அதாவது இயேசுவின் தாய் தான் சொல்றாங்க. அப்ப இயேசுவின் தாய் ஏசாப்பா இயேசுவின் தாயிட்ட என்ன கூட்டிருக்குன்னா அம்மான்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஸ்திரியே. என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஸ்திரியே. அப்படின்னா திராட்சரசம் இல்லை என்றால் இதனுடைய மீனிங் என்னன்னா, திராட்சரசம் என்பது எது அடையாளம்? ஏசப்பா ரத்தம். எது அடையாளம்? ஏசப்பா ரத்தம். ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன். அப்போ இந்த இயேசுவின் தாய் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்களுக்கு என்ன இல்ல? ஜீவன் இல்ல. என்ன இல்ல? எங்களுக்கு ஜீவன் இல்ல. எங்களுக்கு ஜீவன் இல்ல. இது யாருடைய இடம் என்று சொன்னால், ஏவாளினுடைய ஸ்தானத்தில் நின்று இயேசுவின் தாய் ஏசப்பாட்ட கேட்கிறாங்க, எனக்கு திராட்சரசம் இல்ல, எங்களுக்கு திராட்சரசம் இல்ல, எங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னுதான் ஏசப்பா சொல்றாரு, எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும், நான் மரிக்க வேண்டிய வேலை இன்னும் வரலையே, அல்லது நான் ஜீவனை கொடுக்க வேண்டிய நேரம் இன்னும் வரலையே, எனக்கும் உனக்கும் என்ன? என்ன இல்ல, எனக்கு உனக்கு என்ன? அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை. திரும்பவும் சொல்றேன், திராட்சரசம் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்கு அடையாளம். அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. ஏன்னா இதை ஏவாள் ஸ்தானத்தில் நின்று மரியாள் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, நான் தான் ஜீவனை இழக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். என்ன கேட்கிறாரு? நான் தான் ஜீவனை இழக்கிறதுக்கு காரணமாயிட்டேன், எங்களுக்கு திராட்சரசம் இல்லை, எங்களுக்கு திராட்சரசம் இல்லை. இன்னும் ஆழமா போனா, எப்ப நீங்க உடன்படிக்கை நிறைவேற்றுவீங்க? எப்ப புதிய உடன்படிக்கை நிறைவேற்றுவீங்க? எப்ப புதிய உடன்படிக்கை நிறைவேற்றி எங்களுக்கு திராட்சரசத்தை எப்ப தருவீங்க? எப்ப ஜீவனை தருவீங்க? எப்ப உங்க ரத்தத்தை தருவீங்க? எங்களுக்கு திராட்சரசம் இல்லையே. அப்ப ஏசப்பா சொல்றாரு, எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை.